ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 48வது நாமாவளியாக ஓம் ஆர்யாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி மரியாதைக்குரியவராக, அதாவது ஆர்யஹா அப்படின்னா பூஜிக்க தகுந்தவன், நல்ல குலத்தில் பிறந்தவன், நல்ல ஒழுக்கமுடையவன், எஜமானன் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது. அப்படி இறைவன் எப்பேற்பட்டவர்னா பூஜிக்க தகுந்தவனாக இருக்கக்கூடியவர். அவருடைய இலக்கணம் நமக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது, இகபர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது. இறை வழிபாடு பண்ணால் இந்த பூமியில் இருக்கும் வரையிலும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கொடுத்து பரலோக வாழ்க்கையான தேவலோக வாழ்க்கையிலும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி முருகப்பெருமான். வேதங்களாலும் ஆகமங்களாலும் புகழப்படக்கூடிய மூர்த்தி முருகப்பெருமான். சுப்பிரமணியர்னே அவருக்கு, அதனால தான் அந்த நாம விசேஷம். அப்படி பிரம்மத்துக்கெல்லாம் மேலான சக்தி வடிவமாக இருக்கக்கூடியவர். அதனால தான் பிள்ளையார்பட்டி திருப்புகழில் முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணுறார். சரவண ஜாதா நமோ நம, கருண யதீதா நமோ நம, சததல பாதா நமோ நம, அபிராம தருணக தீரா நமோ நம, நிருபமர் வீரா நமோ நம, சமதல ஊரா நமோ நம, ஜெகதீஷ பரமஸ்வரூபா நமோ நம, சுரர்பதி பூபா நமோ நம, பரிமல நீபா நமோ நம, உமை காளி பகவதி பாலா நமோ நம, இகபர மூலா நமோ நம, பௌருஷ ஷீலா நமோ நம, அருள் தாராய் அப்படின்றார். அப்படி முருகப்பெருமான உமை காளி பகவதியினுடைய குழந்தையாக இருக்கக்கூடியவரே உனக்கு நமஸ்காரம். இகபர மூலா நமோ நம, இகபர சௌபாகியம், இந்த பூமியில் நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து தேவலோக வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய, அதுக்கு ஆதாரமாக மூலப்பொருளாக இருக்கக்கூடியவர் நமஸ்காரம். பௌருஷ ஷீலா நமோ நம, அந்த ஒழுக்கம் ஆச்சாரம் அப்படின்றது நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியது, இந்த ஆத்மாவுக்கு நன்மையை செய்யும். ஒழுக்கம்ன்றது ஒவ்வொரு உயிருக்கும் உயர்ந்த நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பௌருஷ ஷீலா நமோ நம, அருள் தாராய் அப்படின்றார். அப்படி முருகனுடைய அனுகிரகம் நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களை எல்லாம் கொடுத்து இந்த பூமியில் எல்லா சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடியது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ன்றார். அப்படி தேவலோக வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். சிவபுராணத்தில் வர்ணிக்கும் பொழுது பாசமாம் பற்றரித்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்றார். இந்த பந்த பாசங்களில் ஏற்படக்கூடிய அந்த சுகதுக்கத்தெல்லாம் அனுபவித்து மேலான ஞானத்தை கொடுத்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அதனால தான் இறைவனை ஆரியன் அப்படின்றது. ஐயப்பன் மலையில் கூட ஆரியங்காவு மலையினே ஒரு மலை இருக்குது. அப்படி ஆரியன்னா பூஜிக்க தகுந்தவன், உயர்ந்த செயலை செய்பவர்னு அர்த்தம். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு உயிரும் செய்யக்கூடிய செயல்தான் பலனாக கிடைக்கும். அப்படி அந்த ஜீவனுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து அனுக்கிரகமூர்த்தி முருகப்பெருமான். அப்பேற்பட்ட அந்த இறைவனை தான் மரியாதைக்குரியவராக, பூஜிக்க தகுந்தவராக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஆர்யாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.